இந்த பூசணிக்காய் கறி செய்யறதுக்கு நான் முதல்ல ஒரு கூடு இடிக்க போறேன். அதை இடிக்கிறதுக்கு இந்த உரல் எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு இதுல போடுங்க. போட்டுட்டு இந்த கடுகை முதல் இடிச்சு விடுங்க. இந்த கடுகை வந்து இப்படி இடிச்சிருக்கேன். இப்படி இடிச்ச பிறகு இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது. நான் 4 அல்லது 12 கிராம் உள்ளிப்பல் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை இதுல போடுங்க. இப்போ இதை அடிச்சு விடுங்க. நறுவலாக அடிச்சு விடுங்க. இந்த இருக்கு இப்படி நறுவலாக அடிச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் அப்புறம் அரைக்கி எடுப்போம். இந்த இருக்கு இப்படி நான் இதை பிரம்பா இறக்கி இருக்கிறேன். இதுல வந்து என்ன மண் சட்டி எடுத்து வச்சு நான் ஹீட்டை வந்து என்ன ஆன் பண்ணல. ஆன் பண்ணாம வந்து பூசணிக்காய் இருக்குது. நான் 290 கிராம் பூசணிக்காய் எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து ஒரு சின்ன வெங்காயத்துல பாதி எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதே இதில் போடுங்க. இதுல வந்து பச்சை மிளகாய் இருக்குது. நான் 3 பச்சை மிளகாய் நான் சேர்க்கிறேன். உங்களோட உரைப்பை பார்த்து நீங்க சேருங்க. இதுல வந்து கருவேப்பிலை இருக்குது. ஒரு காம்பு கருவேப்பிலை இதே இதில் சேருங்க. இதுல வந்து உப்பு இருக்குது. நான் 1/2 டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்க்கிறேன். இப்போ இந்த பாத்திரம் போடலாம். இதில் வந்து தண்ணி இருக்குது. ஒரு கப் எல்லாடிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி அதில் விடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது. 1/4 டீஸ்பூன் இதே இதில் சேருங்க. இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். வச்சுட்டு இதை இருக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அவியோடும். ஏன்னா நான் மண் சட்டி யூஸ் பண்ணுறபடியே கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ சரியா 10 நிமிஷம் இதுலேருந்து அவிஞ்சோடு இருக்குது. இந்த இருக்க எண்ணெய் நல்லா அவியணும். ஸோ அதால் திருப்பி நான் மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் அவியோட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சுக்கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவியணும். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் இதை நாங்கள் மூடி போட்டு அவிய விடுவோம். இப்போ வந்து இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியாக நான் இதை அவிய விட்டுனா 20 நிமிஷம். இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதை லைட்லியாக மசிச்சு விடுங்க. கூட மசிக்க தேவையில்லை. இந்த இருக்கு நான் இப்படி லைட்லியாக தான் மசிச்சிருக்கிறேன். இப்படி மசிச்சா பிறகு இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதுக்கு நாங்கள் இடித்து வச்ச கூடு இருக்குது. இதே இதில் சேருங்க. இதில் வந்து பழப்புளி இருக்குது. நான் 10 கிராம் பழப்புளி எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு அந்த சக்கையில் வந்து ஒரு புளியும் இல்லாத அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதே இதில் விடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. 2ஆம் பால். நான் இதில் வந்து 1/3 கப் எல்லாடிக்கு 80 மில்லிலிட்டர் விடுறேன். வந்து முதலாம் பால் இருக்குது. தேங்காய் பால் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாடிக்கு 30 மில்லிலிட்டர் இருக்குது. இதே இதில் விடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. 1/3 கப் எல்லாடிக்கு 80 மில்லிலிட்டர். இதே இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் நாங்கள் இதை கொதிக்க விடுவோம். இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 நிமிஷமாக தான் இதுலேருந்து கொதிச்சோன்ருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இடக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு 7 நிமிஷம் இப்படியே விடுவோம். இப்போ டோட்டலியாக ஒரு 5 நிமிஷம் இதுலேருந்து கொதிச்சோன்ருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்க மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இன்னொரு டோட்டலி 5 நிமிஷம் 10 நிமிஷமா நான் இதை அவிய விட்டுனா இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த பூசணிக்காய் வந்து தூள் போட்டு செய்கிற கறி செய்து முடிஞ்சது. இதை நீங்கள் மிளகறி கறி செய்ய போகிறோன்னா தாளிச்சு வைங்க. மற்ற கறிக்குன்னு சொன்னால் தாளிக்க தேவையில்லை.